ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி வார மலரில் நான் ஒரு பேஜ் படிக்கிறேன் பாருங்கள். எதுக்கு நம்ம இந்த ஆடி பெருக்கு, இந்த ஆடி 18 இதை நம்ம எதுக்கு விசேஷமாக கொண்டாடுறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு கதையே இருக்குது. ஸோ அது என்ன கதைனா, தீர்க்க சுமங்கலி பாக்கியம் தரும் ஆடி பெருக்கு திருவிழா ஒரு முனிவரின் கோபத்தில் பிறந்தது என்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஸோ ஒரு முனிவரோட கோபத்தில் அந்த ஒரு விஷயம் பிறந்திருக்கு. அது எப்படின்னா, காட்டில் தவம் இருந்தார் ஒரு மகரிஷி. தவம் இருப்பதன் நோக்கமே கோபம் உள்ளிட்ட அனைத்து தீய குணங்களையும் துறந்து சிவனை அடைய வேண்டும் என்பதற்காக தான். ஆனால் அவ்வளவு எளிதில் தவத்தின் பலனை தந்து விடுவாரா சிவன்? எப்படி சிவன் டக்குன்னு தருவார்? தரமாட்டார். அவரது தவத்தின் சக்தியை சோதிக்க நினைத்தார் சிவன். வழியாக வந்த மன்னன் ஒருவன் முனிவரிடம் நீ யார் என்று கேட்டான். தவத்தில் ஆழ்த்திருந்த முனிவர் அவன் கேள்விக்கு பதிலளிக்கவில்லை. மன்னனான தனக்கு பதில் சொல்லவில்லை என்ற கோபத்தில் ஒரு விலங்கை கொன்று முனிவர் மடியில் போட்டான். தன் தவத்தை கலைத்ததுடன் இறந்த விலங்கை தன் மடியில் போட்ட மன்னனை சபித்து விட்டார் முனிவர். முனிவர் என்ன நடந்தாலும் கோபப்படாமல் சாந்தமாக நடப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதன் விதி. அதை மீறிய முனிவர் முன் தோன்றிய சிவன், முனிவரே, தபசிவையான நீர் கோபப்பட்டதால் தவத்தின் பலனை இப்போது தரமாட்டேன். இந்த உலகத்தின் ஒரு பகுதியை காப்பாற்றும் சந்தர்ப்பம் உமக்கு வரும். அப்போது உயிரை கொடுத்தேனும் அந்த இடத்தை காப்பாற்ற வேண்டும். அப்போதுதான் தவப்பலனை தருவேன் என சொல்லி மறைந்தார். கனக சோழன் என்பவன் சோழ நாட்டை ஆண்டு வந்தான். நாடு செழித்திருந்தது. இந்த செழிப்புக்கு காரணமே தன்னால் தான் என ஆணவம் கொண்டால் காவேரி தாய். அந்த ஆணவத்தை அடக்க எண்ணினார் சிவன். அந்த நதியை ஒரு பள்ளத்தில் விழ செய்து தொடர்ந்து ஓட முடியாதபடி செய்துவிட்டார். சோழ நாடு வறட்சியில் தத்தளித்தது. மக்களின் நிலை எண்ணி கலங்கி சிவனை வேண்டினார் மன்னர். நீ முனிவரிடம் செல், அவரை காவிரி நீர் விழும் பள்ளத்தில் குதிக்க சொல், நதி மீண்டும் வெளியே வரும் என ஒலித்தது. மன்னனும் அவ்வாறே முனிவரிடம் சொல்ல, இந்த உலகின் ஒரு பகுதியை காப்பாற்றும் சந்தர்ப்பமும் உனக்கு வரும் என்று ஏற்கனவே தனக்கு சிவன் சொல்லியிருந்தார். முனிவரின் நினைவுக்கு வந்தது. சற்றும் யோசிக்காமல் பள்ளத்தில் குதித்தார். காவிரி மீண்டும் பெருகி ஓடியது. அது கடமடைக்கு வரும் நேரத்தில் மன்னனின் மனைவி செண்பகாவும் பிற பெண்களும் அங்கு சென்று காத்திருந்தனர். காவிரி அங்கு வரவும் மலர்கள் தூவி வரவேற்றனர். அன்றைய தினம் ஆடி 18. வரவேற்பில் மகிழ்ந்த காவிரி தாய் அவர்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் அருளினாள். அன்று முதல் இன்று வரை காவிரிக்கு மரியாதை செய்து தீர்க்க சுமங்கலி வரம் பெறுகின்றனர் பெண்கள். ஸோ இயற்கை யாருக்கும் சொந்தமில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வரலாறே இருக்குது. ஸோ எந்த மாநிலமும் இயற்கைக்கு பொலிட்டிக்கலாக சண்டை போடக்கூடாது. பபாய்.